வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2 செப்டம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடந்த பயங்கர சண்டையில் தமிழக வீரர் ராஜசேகர் வயது 27 வீர மரணம் அடைந்ததாகவும் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச முதல்வர் திரு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இன்று காலை 8:45 மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து சிற்றூர் பயணம் மேற்கொண்ட போது அவர் சென்ற ஹெலிகாப்டரை 9:45 முதல் தொடர்பு இழந்ததாகவும் அவரை தேடும் பணி இன்று இரவு 9:45 வரை நடந்து கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர் எங்கு எப்படி இருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வரவில்லை என்றே ஆந்திராவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர அரசாங்கமே பெரும் பதற்றத்துடன் காணப்படுவதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேச மாநில எதிர்க்கட்சி தலைவரான சந்திரபாபு நாயுடு மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் பத்திரமாக ஹைதராபாத் திரும்ப வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திப்பதாக செய்தியாளர்களும் அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பரமக்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் அவர்கள் ஈழ தமிழர் படுகொலையின் சர்வதேச அரங்கில் தமிழக முதல்வர் கருணாநிதி தான் முதல் குற்றவாளி என்று அவர் கடுமையாக தாக்கி பேசியதாக பரமக்குடியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் முதல் பெண் டிஜிபியாக லத்திகாச்சரன் அவர்களுக்கு பதவி உயர்வை தமிழக அரசு அளித்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் நடந்த இரட்டை கொலையை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை முள்வேலிக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சே ராணுவத்தை கண்டித்து திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேரளாவின் பிரபல திருவிழாவான ஓணம் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டதாக திருவனந்தபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா, தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு டெல்லியிலிருந்து இன்று புறப்பட்டு சென்ற போது பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை வழி அனுப்பி வைத்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நடந்த கார் வெடிகுண்டு விபத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் உள்பட 23 பேர் உயிர் இழந்ததாக காபூலில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தில் 33 பேர் உயிர் இழந்ததாகவும் 1300 வீடுகள் சிதைந்து சேதாரம் அடைந்ததாக ஜகார்த்தாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
உலக அளவில் பல விருதுகளை பெற்று வரும் தமிழக இசை அமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு மீண்டும் அமெரிக்க விருதான கிராஸ் ரூட் கார்மனி என்ற விருதை அவர் பெற்றுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவிக்கும் ராட்சச ராஜபக்சேவை எதிர்த்தும் இலங்கையில் இந்திய கிரிக்கெட் அணி செல்லக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவை நீதிபதிகள் மத்திய அரசு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகை சுருக்கிய இன்டர்நெட் என்ற இணையதள சேவையின் வயது இன்று 40 என்றும் இணையதளத்தை 1969 ஆண்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டி சேர்ந்த 20 பேர் ஒன்று கூடி முதலில் சிறு இணையதளத்தை ஆரம்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 2 செப்டம்பர் 2009 பிற்பகல் 5 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. ஒரு சில இடத்தில் மழை பெய்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேகங்கள் அடர்த்தியாக காணப்படவில்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே மேகங்கள் அடர்த்தியாக காணப்படுவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.